பேசாத பேசாத தம்பி. அன்பா சவாருக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பான சபையோருக்கு அன்பான சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம். உனக்கு எது வணக்கம் தெரிவிக்கிறேன். நீ சுகமாக வாழ வேண்டும் தம்பி. உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம். கொஞ்சம் கிட்ட போய் சொல்லு. பணி வந்து அப்படியே இருப்பாங்க. உனக்கு எது வரைக்கும் தெரிஞ்சேன் இன்று போல் என்று வாருங்க. மிக்க சந்தோஷம் அண்ணே. செந்தம புலவராடும் வந்து நீங்கள் ஏதோ பந்தயம் திறந்தவாறு புகுதர் நாடகத்தில் ஒரு விந்தத்தோட விடப்படலும் செவனனுக்கு கிடப்படலும் நின்றோட கூடாமல் நின்று மனமார்த்தாளுவீர்கள். மனம் மறைத்தார்கள். ஆமா அண்ணே. இந்த கிராம் பெறக்கூடிய கொண்டாடி வராங்களே என்ன சக்தி ஒன்று சாமி பாரு உடனே கூட சமயம் 16 இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பெருமாள் நாயகி இந்த மகபாரம் பாதத்துக்கு மாரியம்மன் பாதத்துக்கும் கிராம் பெறக்கூடிய இந்த தலைவர் நாட்டாமை மணியம் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஊரு பொதுமக்களுக்கும் என்ன நம்ம விட நாளை நிறைய வந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். சார் அதெல்லாம் போகட்டும். ஏன்னா ஜவுன் ரைட் மாறோம். ஒரு ஏர்ச்சி கூச்சலா இருக்குது. ஆமா இது என்ன ஊரு தம்பி? என்ன ஊரு இது? உமா பாலியம். இந்த ஊரு என்னன்னு கேட்டா எங்க அம்மா இது அங்கிருந்து இங்க நாங்க பேசத்தான் நீ பேசுங்க. சங்கம் பக்கம் இருக்குது அம்மா பாளையம். அது அங்கே இருக்கட்டும். இது என்ன ஊரு? நம்ம சாத்திர வரக்கூடிய என்ன துரிஞ்சு போட்டு ராஜாம்பாளையம். ஓ ராஜாம்பாளையமா? துரிஞ்சு போட்டு அங்க இருக்குது ராஜாம்பாளையம். ராஜாம்பாளையம் இங்க இருக்குது. ஆமா துரிஞ்சு போட்டு அங்க இருக்குது. அது அங்கே இருக்குது. ராஜாம்பாளையம் இது யாருக்கு தெரியாதா? அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது யாருக்கு தெரியாதா? இப்ப ரிவர்ஸ் மாறி போயிடுது. ராஜாம்பாளையம் என்ன இருக்கு? ஏதோ லைட் வரும் ஏதோ ஜனக்கூட்டம் விலக புரியல தம்பி. இந்த ராஜாம்பாளையம் என்ன இருக்கு? ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து முத்துமாரி அம்மனுக்காக புதிதாக ஆலயத்தை ஏற்படுத்தி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து அம்மனை தேரில் அமர வைத்து வீதியில கொண்டு வந்து அம்மனுக்காக நாடகம் நடத்த வேண்டும். அப்படி என்று எங்களுக்காக தாமனம் வழங்கினார். நாங்கள் ஆட்டக்காரர் நாடக நடிகர் கூத்தாடி அம்மால எவரும் ரிவர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. அதான் அடிச்சு அடிக்கிறான். நீங்க செட்டா சுடுவால பதிவு பண்ணாங்க. இங்க மியா பார்க்கல போட்டுறாங்க. அம்மா ஒரு அலட்சியமா ஆட்டக்காரான்னு கேட்டா அம்மா அலட்சியமா போச்சு. நாடக நடிகர் ஆமா தம்பி மொத்தம் 16 பேரும். 16 ஆடா பாவீங்களா? போன 16 பேர் சொல்ல முடியும்? எப்படி சாப்பாடு போனா 3 வந்து உட்கார்றீங்க. எட்டி பார்த்தா ஆளு தெரியல. இறங்க மாட்டேங்குது. பேருங்க 16 பேர் இருக்கணும். 16 என்ன கேட்ட நாளை குறிக்கிறது. ஒரு ஆளை குறைச்சலான்னு பார்த்தா அது பாதி நடப்புல போய் முடியுது. அதனால ஒரு ஆளை சேர்க்கலாம் அப்படி என்று எங்க கம்பெனிக்காக ஒரு ஆள் தேடி வரீங்க. அதனால இருக்கட்டும் அப்படி என்று
17,000 இருக்கட்டும். அப்படி என்று எங்க கம்பெனிக்காக ஒரு ஆளை தேடி வருவோம். எங்க கம்பெனி வரியா? வரியா? வருவதை உண்மை என்றால் இட்ட வேலையை தட்டாமல் செய்ய வேண்டும். கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் அளிக்க வேண்டும். அப்படி எங்க கம்பெனி வருவது உண்மையானால் முதலாக எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும்? ஓரான கன்றை உமையார் திருமகனை போராத கற்பக பேரினால் பாராத புத்தி வரும். புத்திர சம்பத்து வரும். சக்தி பெறும் சித்தி என்றார். அப்படி என்றால் எந்த தெய்வத்தை குறிக்கிறது? விநாயகர் பெருமாள் ஸ்தோத்திரம் செய். நடத்தக்கூடிய நாடகத்தை விளக்கம் தெரிவிக்க பேசாதீங்க இருங்க. கம்பெனி உரிமையை இருக்கக்கூடிய மலை திருப்பத்திரை சேர்ந்த வெங்கட்ராமன் நாடக ஆசிரியர் வருகிறார். அன்னவரை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் 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 ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க ஐயா வணக்கம். வணக்கம் 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 ஐயா பாருங்கள் ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணங்க வச்சு உங்க ஆயுசு முடிச்சிடும். வேண்டுமானதும் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. இந்நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த ராஜாபாளையம் நாடகத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? இதிலிருந்து இன்னைக்குதான் குடமுழுக்கு கும்பாபிஷேகமே. தெய்வம் சொன்னா தெய்வம் தானா வராது. தெய்வம் காற்று வடிவத்தில் இருக்காது. அப்போ யாகசாலம் வளைக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆகாயத்தில் இருந்து அந்த நெருப்புக்கு வரவழைக்குவாங்க தெய்வத்தை. அந்த நெருப்பில் இருந்து கலசம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த கலசத்திற்கு தீர்த்தத்துக்கு அனுப்புவார்கள். நூலாடி வழியாக அங்கிருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் அபிஷேகம் செய்தாதான் அந்த கோவில் இருக்கிற சிலைக்கு உயிர் வரும். இப்படி எல்லாம் குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த படையூர் நகரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் நாடக சபாவும் பாலமுருகன் நாடக சபாவும் இரண்டு ஒன்று சேர்ந்து இந்திய நாடகம் நடத்த வேண்டும் என்று நமக்காக தாம்பலம் வழங்கினார். அதனால்தான் பாரதி செயல் அருமையான செயல் எழுதியிருக்காங்க தம்பி. எப்படி நீடாடி உலகத்து மறைநாள் ஓடை கொன்று உலகத்தில் மறைநாள் ஓடை
மறை நாளோட இந்தொன்று நிலை நிற்கவே உலகத்தில் மத நான்கோடு ஐந்தொன்று நிலைக்கவே ஆடாத தமம் ஆண்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்னார். முனிராஜர் மகாபாரதம் சொன்னார். இதனுடைய கருத்து என்ன? நீர் என்றால் உலகம், ஆறு என்றால் சமுத்திரம். இந்த உலகத்தில் பூமி 3 பங்காகவும் நீர் 1 பங்காகவும் இருக்குது. 3 பங்கு நிலம், 1 பங்கு தான் நீர். இப்படி எல்லாம் இருக்கு. அதனால்தான் முதல் செய்தியிலே விளக்கம் கொடுத்துட்டாங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார். எப்படி? அப்போ இந்த மகாபாரத காவிய தொடங்க அப்போ வாடாத தமமாழ்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்னார். இதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா, முனிராஜன் சொன்னா வேதவியாசருக்கு பேர் முனிராஜன். அந்த வேதவியாசர் சென்று பிரம்மதேவன் ஒரு காலத்தில் பிரம்மதேவனை கோரி தவம் செய்தார் வியாசர். அப்போ பிரம்மதேவன் பிரசன்னமாகி வியாசனே என்னை கோரி எதற்காக தவம் செய்தார் அப்படின்னு கேட்டார். அப்பதான் வேதவியாசர் சொல்றார், ஐயா என் மனதில் ஒரு காவியம் தோன்றுகிறது. அது என்ன காவியம் என்றால் 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியம் தோன்றுகிறது. அது எழுத வேண்டும் வாருங்கள் அப்படின்னு கேட்டார். கேட்ட கூப்பிட்ட உடனே அதுக்கு பிரம்மதேவன் சொல்றார், ஐயா 4 வேதம் என்பது எப்படிப்பட்ட பொருள்? ருக்கு, அஜுர், சாமம், அதர்வணம். 4 வேதம் என்றால் புண்ணிய பொருள். அந்த 4 வேதத்தோடு 5வது வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்குகிறீர்களே, அது பங்காளிக்குள்ள நடந்த சண்டை. அதை கொண்டு போய் 4 வேதத்தோடு சேர்க்கிறீர்களே, எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டார் அந்த பிரம்மதேவன். அதுக்கு சொல்றார் வேதவியாசர், பகவானுடைய புகழும் பெருமை இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். அதற்காக தான் 4 வேதத்தோடு 5வது வேதமாகிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்குகிறேன், கொண்டு போய் சேர்க்க நினைத்தேன் அப்படின்னு உரைத்தார். அதற்கு பிரம்மதேவன் சொல்றார், நீ செய்வது நன்மைதான் இருக்கும். அதனால என்னால வர முடியாது. எனக்கு உட்கார்ந்து பொறுமையா எழுத அளவுக்கு பொறுமையே கிடையாது. நிறைய வேலை இருக்கு. நேரா அப்ப கைலாயம் போங்க அப்படின்னு பிரம்மதேவன் சொல்லிவிட்டார். அப்ப நேரா கைலாயம் சென்று இப்ப சிவபெருமானை கூப்பிடுகிறார். யார்? வேதவியாசர். வாருங்கள் சிவபெருமானே, 5வது வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்தை எழுத தொடங்க வேண்டும், வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, ஐயா நீ கூப்பிடுகிறாய் நியாயம்தான், எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாமர மக்களுக்கு படி அளக்கணும். இந்த மக்கள் எல்லாம் பட்டினியா படுத்துருவாங்க. அதனால என்னால வர முடியாது அப்படி சொல்லிவிட்டார். என் புள்ள விநாயகர் இருக்கா இல்லையா? விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகரை கூட்டிட்டு போய் எழுதுங்க போங்க. அப்பதான் சொல்றார், என்னங்க விநாயகர் சின்ன பையன், நான் சொல்வதும் அது மிகப்பெரிய காவியம். அந்த சின்ன பையன் எழுத மாட்டாங்க. பானை வயிறு, தப்பு காலு, கையை பிடிச்சி எழுத முடியும். கை இப்படி இருக்குது, அது எழுதுமா எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அலட்சியமா பேசிவிட்டார். நீ அம்மா வேகத்தை சொல்கிறாயோ அதை விட தாண்டி எழுதுவான் என் பிள்ளை, போங்க. அதனால்தான் ஊருக்கு விநாயகர் கோயில், மாரியம்மன் கோயில் இல்லாத ஊர் இருக்கா? முதல் கடவுள் யாருன்னு கேட்டா விநாயகர் தான். இந்த ஊர்ல விநாயகருக்கு கும்பாபிஷேகம், முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம், முத்துமாரியம்மனுக்கும் கும்பாபிஷேகம். அப்ப அந்த விநாயகர் கூட்டிட்டு போய் எழுதுன்னு சொன்ன உடனே இமாச்சலம் என்ற இடத்திற்கு போறாங்க. இமாச்சலம் அங்க சென்று இந்த பையன் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். வேக வேகமா சொல்றாரு. அப்படி வேக வேகமா சொன்னா ஒரு வரி சொன்னா விநாயக பெருமான் ஞானத்தால் அறிந்து 2வது வரி விழுது. சொல்லு 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 எழுதினே இருக்கிறார். வேதவியாசர் அசந்து போயிட்டார். அவரால் சொல்ல முடியல. விநாயகர் இப்படி வேக வேகமா எழுதினாரு. அவர் எழுதின எழுத்தாடி தகாண்டு ஒடிஞ்சு போச்சு. நம்ம அப்பா பேரை காப்பாற்ற மாட்டோம், காவியத்தை எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ நினைத்து அப்பதான் யோசிக்கிறார் விநாயகர் பெருமான். அவருடைய வலது கொம்பை பட்டார் என்று ஒடித்து நகபேருக்கு ஏடாக வைத்து 60 லட்சம் செயல்களுக்கு எழுதி முடித்தார். 60 லட்சம் செயல் இந்த மகாபாரத காவியத்தை எழுத முடியும்.
அப்போ எழுதின இடத்திலே 30 லட்சம் நின்று விட்டது. நின்று விட்டது. பாதாள உலகம் 14 லட்சம் போச்சு. 14 லட்சம் போச்சு. தேவலோகம் 15 லட்சம் போச்சு. மீதி இருப்பது 1 லட்சம். அந்த 1 லட்சம் செயல் மட்டும்தான் அந்த புலோகத்திற்கே வந்தது. இந்த பூலோகத்திற்கே வந்தது. 1 லட்சம் செயல் 18,700 செயல் மட்டும்தான் புஸ்தகத்தில் வெளியிடானது. 18,700 செயல் மட்டும்தான் புத்தகத்தில் வெளியிடானது. இந்த 18,700 செயலுக்கும் உண்மையான விளக்கம், உண்மையான அர்த்தம் யாருக்கு தெரியும்னா சொன்னாரே வேதவியாசர். வேதவியாசருக்கு தெரியும், விநாயகமூர்த்திக்கு தெரியும், வியாசருடைய மகன் சுகர்பிரமணிக்கு தெரியும், சஞ்சயருக்கு தெரியுமோ தெரியாது எழுதி விட்டார்கள். தெரியாது. அப்போ அவர்களுக்கே தெரியுமோ தெரியாது என்று எழுதிவிட்ட நாம அவ்வளவு கற்றவர் அல்ல. அது மட்டுமல்ல, இந்த மொழி பேசுறேன். அப்போ அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமாக எழுதிட்டாங்க. இப்போ ஜென்மேஜய மகாராஜன் இந்த மகாபாரத காவியத்தை கேட்கிறார். வைசம்பாயினர் சொல்றார். அது மாதிரி நாங்களும் சொல்ல வந்திருக்கோம். ஜென்மேஜய மகாராஜன் எப்படி கேட்டாரோ அது மாதிரி கேட்டா நல்லது நடக்கும். அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமாக எழுதிட்டாங்க. நம்ம அவ்வளவு கற்றவர் அல்ல, சிற்றறிவு கேட்டவாறு நாடகம் நடத்தப்பட வந்திருக்கிறோம். நாமளத்துக்குரிய நாடகத்தில் துணைப்பிழை எல்லாம் ஏற்படலாம். பிழை செய்யவர்கள் யாரும் கிடையாது. அப்படி நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறாக பொறுத்து அங்கீகரிக்கிறீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தால் வணங்கி வணக்கமிட்டு வணங்கி கேட்கிறோம். இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் இந்த ஊரார் விருப்பப்படி தம்பி நாடகம். கிடையாது. இந்த ஊரார் விருப்பப்படி நாடகம். மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம், ஒரு புண்ணிய கதை. மாடுபுடி சண்டை என்னும் விளையாட பருவம். நீங்க நடத்த நாடகம் மாடுபுடி சண்டை என்னும் விளையாட பருவம். இந்த நாடகத்தில் கதாநாயகனா விளங்கி வரக்கூடியவர் திடீர்னு மஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பூச்சக்கர குடையோ, யாருக்கு வணங்கா முடியும், கையில் தனரேக உடையோ துரியோதன மன்னன் தர்பார். அவரால் மற்ற விவரம்